ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மிதன ராசி மிதன லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குருவானவர் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் 7-10க்கு உடையவர். இந்த காலகட்டம் வக்ரமாகும் பொழுது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்ற ஒரு அச்சம், ஒரு சந்தேகம்லாம் மிதன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் தொக்கி நிற்கும். இந்த காலகட்டம் மிதன ராசி அன்பர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இப்போ நல்லா ஒரு தசாபுத்திலாம் இப்போ சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு சுப விரயங்களாகவே உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சுப விரயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் விரயங்களாக இருக்கும். வரவே இல்லைம்மா, ஆனால் விரயம் மட்டும் இருக்குது என்று நீங்கள் புலம்புவதெல்லாம் இங்கே நன்றாகவே நான் மறந்தது தான். ஏன்னா நிறைய பேர் மிதுன ராசி அன்பர்கள் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தொழில் கிடையாது, தொழில் கிடைச்சாலும் அந்த தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த தொழிலுக்காக ரொம்ப தூரம் போகிறது, போயிட்டு எங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு உடல்நிலை உபாதை ஏற்படுவது, இல்லை உடல்நிலை குறைபாட்டால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, தொழிலில் டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்பர்கள், ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிடைக்கப் பெறுவது, அதே போல் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வருவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய முதலே போட்டு வருமானம் வரலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தாராள பண வருவாயும், தொழில் விருத்தி ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வெளியாட்கள் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துலேருந்து ஒரு அழைப்பும் வரும். செய்த கம்பெனியில் எனக்கு திருப்பி நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த வேலை கிடைக்குமான்னா தாராளமாக வரும். நான் வேலை மாற்றி வேணால் அந்த வேலை எனக்கு பிடிக்கல, இப்போ அதே கம்பெனிக்கு போகலான்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வழிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு அதே கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளும் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சிலர் எப்பயோ செய்த முயற்சிக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த வேலைகள்லாம் ரொம்ப கிடைக்கப் பெறுவது. வெளிநாட்டு வேலை, வெளியூர் பிரயாணங்கள் இதற்கெல்லாம் இந்த தடைகள்லாம் நீங்கி இப்போ அதெல்லாம் ஒரு அனுகூலமாக இருப்பது. அந்த வெளிநாட்டு பிரயாணம் வேலையால் ஒரு நல்ல லாபம் வருமானத்தை சந்திப்பது, இதெல்லாம் பெறுவது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலர்லாம் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டம் அவங்ககிட்ட நல்லா பேசி சுமூகமாக உறவை ஏற்படுத்தி கொள்வது, அவர்கள் மூலியமாக தொழிலில் ஒரு டெவலப்பு, ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது, திருமணம் சார்ந்த விஷயங்களை துரிதமாக முடிக்க ஏற்பாடு செய்து கொள்வது,
இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக நோயில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும். பிணியால் ஆட்பட்டவர்கள், ஏன்னா நோயினாலே ஒரு 4-5 நாளில் வந்து போகிறது தான் நோய். பிணின்னா நீண்ட காலமாக இருக்குது. அதற்கெல்லாம் ஒரு நல்ல வைத்தியம் கிடைத்து அதில் வந்து ஒரு பூர்ணமான குணம் அடைவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு உதவி கிடைக்கும். ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஒருத்தருடைய உதவிகள் அந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும். இப்போ ஒரு வண்டியே வாங்குறீங்க, ஒரு இடமே வாங்குறீங்க அப்படின்னாலும் அதற்கான நீங்கள் வாங்கின பிறகு அந்த வண்டியுடைய மதிப்பு கூடிடும். ஒரு நல்ல புது ஃபெசிலிட்டியோட ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கின பிறகு அந்த காருடைய விலை கூடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு இடம் வாங்கினாலும் அந்த இடத்தோட மதிப்பு ஏறுவது, திருமணம், குழந்தை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு விரயமானாலும் அதில் வந்து ஒரு ஆதாயத்தோடு ஏற்படும். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. திருமணம் கூட ஒரு நல்ல வரன்களாக வந்து அமைவது, இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலையுமே இது வரைக்கும் வெறும் விரயம்தான் நடந்ததுன்றவங்களுக்கு இப்போ ஆதாயத்துடன் கூடிய மகிழ்ச்சி விரயமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா இந்த பலன்கள்லாம் இன்னும் வந்து சிறப்பாக அமையும். தசாபுத்திகளும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திலாம் சிறப்பாக இல்லைன்னா ஒரு நல்லா வேலை போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தொழிலில் ஒரு தடை, தாமதம், சுணக்கம் ஏற்படுவது, அதே போல் திருமணத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாது, நம்ம எதிர்பார்த்த வரன் கிடைக்காம இருப்பது, அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், யாருக்கும் கமிட்மெண்ட் ஒத்துக்காதீங்க, வாக்குறுதி கொடுத்துடாதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாகவே இருக்கணும். தேவையில்லாமல் கடன்லாம் இந்த காலகட்டம் வந்து கிடைக்குதுன்னு வாங்கி அதுலேயும் மாட்டிக்கிடக்கூடாது. ஒரு சிலருக்கு கடன் வாய்ப்பும் இருக்குது. தசாபுதி சிறப்பு இல்லைன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்களில், உறவுகள் சார்ந்த விஷயங்களில், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல, அதில் வந்து கொஞ்சம் வந்து வருமானம் வருவதில், இதெல்லாம் கொஞ்சம் சறுக்கல்களும் இருக்கும். இதையெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். நடக்கக்கூடிய தசாபுதி எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதற்கேற்றாற் போல தான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் பலனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை, திருமணம் போன்ற உறவுகளுக்கு சாதகமாக பலன்களை தரப்போகிறாரா, இல்லை வந்து பொருளாதார மேம்பாட்டிற்கு தான் தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் வந்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்களுக்கு அனைத்துமே ஒரு நல்ல பலன்களை வந்து அடையக்கூடிய நேரம். உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான செயல்களெல்லாம் செய்து வெற்றியை காணணுமோ தாராளமாக நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் மறைந்திருப்பது உங்களுக்கு யோகம்தான் என்றாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய விரயங்கள், ஒரு திருமணம் சார்ந்த விரயம், ஒரு குடும்ப உறவுகளால் விரயம், நண்பர்களால் விரயம், இல்லை பிள்ளைகள் ரீதியாக ஒரு செலவு ஏற்படுதுமா அப்படின்னு விரயங்களை கண்டு கொண்டுவதற்கு இந்த காலகட்டம் ஒரு நிம்மதி தரும் வகையில் ஆதாய விரயமாகவும் ஏற்படும். தசாபுதி சரிப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் அனைத்து செயல்களையும் கொஞ்சம் வந்து நிறைய ஆலோசனை பண்ணி நிறுத்தி நிதானமாக கையாள்வது உங்களுக்கு சிறப்பை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து உங்களுக்கு விரயங்களை வந்து ஒரு சுப விரயங்களாகவும் ஆதாய விரயங்களாகவும் மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்லாம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு அறிவுத்திறன் ஜாஸ்தி, இன்டலெக்சுவல் சொல்லலாம், அறிவுசார் தன்மை அதிகம். அதனால் வந்து இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் ஆக்கிக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்கள் வந்து குருவுடைய வழிபாடு செய்யணும், சிவ ஆலய வழிபாடு செய்வது, அதே போல் குரு தலங்களுக்கு சென்று வருவது, வியாழந்தோறும் வந்து விரதம் இருந்து மகான்களை வழிபடுவது, குரு பகவானுக்கு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ 3 தீபங்களை ஏற்றுவது, அதே போல் கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக தருவது, இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்குவது. குருனாலே குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு உங்களால் தேவைப்பட்ட உணவு கொடுப்பது, ஆடைகள் கொடுப்பது, அதே போல் குருனாலே பேரறிவாளன், அது மாதிரி அறிவு வளர்ச்சிக்கு தேவையான அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுப்பது,
அவருக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பது, நோட் புக்கு, பேனா, பென்சில் இப்படி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இந்த வக்கர காலத்திலும் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் நல்ல பலன்களை அடையலாம். ஏற்கனவே வந்து குரு வந்து ஒரு சுப கிரகம். அவர் ஏற்கனவே ஒரு சுபர் வீட்டிலிருந்து தான் வக்ரம் ஆகிறார். அதனால் வந்து பெருமளவே பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் துணிந்து களமிறங்கி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.